சின்ன காரம் வேணும், அது ஆட்டோ கியராக இருக்கணும், அதுவும் வந்து ஜப்பான் காராகவும் இருக்கணும். இப்போ விற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டைலிஷ் காராக அப்படின்னா வந்து உங்களோட செலெக்ஷன் சரியான செலெக்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கேப் ஸ்டாடா கேப் ஒன்று வந்திருக்கு 253 3293 அப்படின்ற ஒரு கேப் 4 வீல் உள்ள கேப் ஒன்று. சட்டை எல்லாமே நல்லா நீட்டாகவே இருக்குது. ஒரு டவுனஸ் வேன் இருக்குன்றது 7 பேர் போகக்கூடிய டுவெலேசி உள்ள ஒரு ஜப்பான் வாகனம். முழு விலையுமே வந்து ஒரு நிசான் பிரீமியரா, ஒரு நிசான் மார்ச் K11, ஒரு டபுள் கேப், ஒரு பஜாஜ் 4 ஆட்டோ. அழகான காரு. மற்றபடி என்னன்னா வந்து விலை குறைவு 20 லட்சம் ரூபா தான் சொல்கிறோம். கே நம்பர் நல்ல இடவசதி உள்ள காரு. 1000 கிலோ அடிக்கக்கூடிய ஒரு லொரி, பெட்ரோல் செய்யக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாகனம். இது ஃபர்ஸ்ட் ஓனர்லேயே தான் இருக்குது. ஓடின மைலேஜ் கூட வந்து 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வணக்கம், நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்கள் இப்போ நிற்கமாண்டா ஜாழ்ப்பாணத்தில் இருபாளைய சந்தியில் அமைந்துள்ள எஸ்எஸ் கார் சேல். இங்கே வார பாவித்த வாகனங்கள் புதிய அப்டேட்டை நான் உங்களுக்கு தந்துட்டு வரேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு நிசான் பிரீமியரா, ஒரு நிசான் மார்ச் K11, ஒரு டபுள் கேப், ஒரு பஜாஜ் 4 ஆட்டோ, அதை விட ஒரு டைவன் 3 வீலர் மீன் டிஃபரெண்ட் வந்திருக்கு. ஒவ்வொன்றுமே என்ன விலை, எவ்வளோ லீஸ் தரணும் எல்லாம் அறிஞ்சுக்கலாம். அதை விட இன்றைக்கு இங்கே உள்ள எல்லா வாகனத்துமே உங்களுக்கு சூட் அண்ட் ஸ்வீட்டாக எல்லா விலையும் சொல்லி முடிக்கிறேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ரயாண்ணா. ஹலோ மிஸ்டர் பாலா, வாங்க வாங்க. அப்படிங்க. ஸோ சிவன் அருளால் ஒரு குறை ஒன்றும் இல்லை. அதே மாதிரி என்னுடைய ஒரு டைவன் இதில் வாரீங்க. ஆமாங்க, இன்னைக்கு வந்து விலைவாசி சரியான கூடையாக இருக்குது. ஒரு லொரி ஒன்று வேணும், எங்களுக்கு கட்டாயம் வேணும் பாலா. அப்போ அது வந்து ஒரு விலை குறைவாகவும் இருக்கணும், நல்ல பெட்ரோல் செய்கிற மாதிரி இருக்கணும், பெரிய அகலமாக இருக்கணும், ஒரு 1000 கிலோ ஏற்றுற மாதிரினா ஒரு லொரி ஒன்று வந்திருக்கு. இப்போ ஓடி பார்ப்போன்னு வந்தேன். வாங்க அந்த லொரியை பார்ப்போம். ட்ரைசிக்கல் லொரி அப்படின்றது. ட்ரைசிக்கல் லொரி. ஆமாங்க, இது வந்து 3 சில்லுக்களை உடைய கொஞ்சம் ஹெவியாக வந்து 1000 கிலோக்குள்ளே ஏற்றக்கூடிய சின்ன படி லொரி. அதில் 1000 கிலோ ஏற்றலாமோ? ஆமாங்க, இதில் 1000 கிலோ ஏற்றலாம். என்னன்னா இதில் வந்து வில்லு தகடு வந்திருக்கு. இதில் வந்து அப்படி வாரது குறைவு. ஸோ அதே மாதிரி உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளளவு வந்து கொஞ்சம் பெரிய வந்து ஹெவியாக வந்து ஒரு அலுமினியம் ஃபால்ட்டை கொடுத்து இது போகாமல் இருக்குது. அந்த படி வந்து இது வந்து இதெல்லாமே வந்து நாங்கள் எப்பயுமே எஸ்எஸ் காசுனாலே கொஞ்சம் விலை குறவு அப்படின்றது. நம்மளை மாதிரி இருக்கவங்களும் வந்து ஒரு லொரியை ஓடணும். அதுவும் 10 லட்சம் தான் இதில் முழு விலையுமே. ஆரம்ப விலையே பாலா 10 லட்சம் சொல்கிறோம். 2017 ஆண்டு மாடல். இதில் வந்து ஸ்பேர் பார்ட்ஸில் மோட்டார் சைக்கிளுக்கு வருகின்ற ஸ்பேர் பார்ட்ஸ் தான் வரும். ஸோ அந்த இதில் வந்து என்ன பியூட்டி அப்படின்றது வந்து சாதாரண ஒருத்தர் வந்து 10 லட்சத்துக்குள்ள ஒரு லொரின்னு வேண்ட மாட்டோம். இன்றைக்கி கிலோ வந்து அதுவும் 1000 கிலோ அடிக்கக்கூடிய ஒரு லொரி, பெட்ரோல் செய்யக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாகனம் இது. இன்றைக்கி வந்து இது நிறைய வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு மாகாணத்துகளில் போயிட்டு நிறைய ஓடிக்கொண்டு இருக்கின்றது. சின்ன வியாபாரி வாழைக்குலை, அந்த வாழைக்குலை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், இல்லாட்டி செவ்வில நீர் வியாபாரம் செய்கின்றவர்கள், இல்லாட்டி நம்ம தோட்டம் ஒன்று வச்சுருக்கோம், அதுக்கு வேண்டிய உரங்களை ஏற்றி கொண்டு செய்கிற மாதிரி வேண்டிய கரடு முரடான பாதைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு லொரி, அருமையான லொரிங்க. பாருங்கள், முழு விலையுமே 10 லட்ச ரூபா தான் சொல்கிறோம். நீங்கள் வாங்க, விலையை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம். ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து டைவன் கம்பெனி இருக்கின்றது. இதில் வந்து வேண்டிய ஸ்பேர் பார்ட்ஸ். அது மற்றபடி மோட்டர் சைக்கிளுக்கு அதில் வர இன்ஜின் தான் இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள் இன்ஜினை. நல்லவா ஒரு 2-3 பேரை ஏற்றி கொண்டு போகலாம். நம்ம வேலை ஒரு கட்டிட நிர்மாண ஒரு வேலை செய்கிறோம், கொஞ்சம் உள்ளுக்கு வந்து ரோட்டில் மோசம், நம்ம நல்ல காரை வச்சுக்கிட்டு பாவிக்கணும் அப்படின்றது இல்லைங்க, இதில் கூட இருக்கலாம். அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு வீடு ஒன்று கட்டிக்கிட்டு இருப்போம். அதுக்கு அடிக்கடி வந்து யார் பாஸ்மாருக்கு வந்து சிமெண்ட் கேட்பாங்க, திடீர்னு இதர பொருட்கள் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் லொரியை வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. ஆனால் நம்ம வந்து சில வீடுகள், பெரிய வீடுகள் கட்டுவீங்க, அவங்களுக்கு இப்படி லொரியை வேண்டி போட்டு வேலையெல்லாம் வந்து விற்கலாம். அந்த மாதிரி பல தொழில் செய்யலாங்க. மற்றபடி இதில் வந்து 10 லட்சத்துக்கு ஒரு ஆட்டோ வேண்ட முடியாது. ஸோ குட்டி லொரியொன்று, அதுவும் 1000 கிலோ ஏற்றக்கூடிய இதன் மீண்டும் ஒரு விலையை சொல்கின்றேன், 10 லட்ச ரூபா. அதே மாதிரி அடிக்கடி என்னுடைய பார்வையாளர்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்து திகதி வந்து 4ஆம் திகதி 7ஆம் மாதம் 2026. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வாகனங்கள் வந்திருக்கு. நான் பாலா கொஞ்சம் ஓடி பார்க்கணும். நான் பாலா இப்போ பாருங்கள் பாலா அப்படின்னும். அடுத்து பார்த்தீங்கன்னா KD 2010 இலக்கமுடைய நிசான் பிரீமியரா. ஆமாம் பாலா, இது வந்து நிசான் கம்பெனியை சார்ந்த நிசான் பிரீமியரா அப்படின்ற கார். வாங்க இந்த காருக்குள்ளே போய் பார்ப்போம். எத்தனை ஆண்டு பதிவு என்ன மாதிரி? இது வந்து 2004ஆம் ஆண்டு பதிவு. இன்டீரியர் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நார்மல் கண்டிஷன் தான். இன்டீரியல் வந்து 100க்கு 100 இல்லைங்க. அதுக்கு விலைக்கு ஏற்ற மாதிரி தான் விலை. இது முழு விலையுமே வந்து நான் சொல்கிறது வந்து 36,50,000 சொல்கிறோம். ஸோ பாருங்கள், கே நம்பர் நல்ல இடவசதி உள்ள காரு. நல்ல ஸ்பேஸ் பெருசு. ஆமாம், ஸ்பேஸ் பெருசு. பல இதுகள் வந்து பூட் பேஸுமே நல்ல பெருசாக தான் இருக்கும். ஆமாம், நல்ல ஸ்டைல். அதாவது
ஒரு வெட்டிங் ஆயிருக்கெல்லாம் ஓடக்கூடிய காருங்க. ஆனால் வந்து மீண்டும் விற்கும் போது பெரிய லாபத்தை தராது. அதனால் நம்மளை வந்து இந்த கார்கள் எடுக்கும்போது பெட்ரோல் செய்ய குறைவு தானே. இது வந்து 2000 சிசி என்ஜினை கொண்டதுனால வந்து பெட்ரோல் அன்னளவாக 10 தான் செய்யுங்க. ஸோ அதனால் முழு விலையுமே வந்து 36,50,000 சொல்கிறோம். வாங்க கொஞ்சம் விலையை பேசி தரலாம். லீசிங் இது லீசிங் அன்னளவா நான் நினைக்கிற மாதிரிக்கு ஒரு 25 லட்ச ரூபா வரைக்கும் லீஸ் எடுக்கலாம். கஸ்டமரை பொறுத்து எடுக்கலாம். முழு விலையுமே இன்னும் ஒருக்கா சொல்கிறேன். KD 2004 ஆண்டு பதியப்பட்ட 2010 உடைய கார் நிசான் பிரீமியர் கார் வந்து விலை வந்து என்னுடைய பார்வையாளர்களே 36,50,000 அதே மாதிரி வாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் 3 வீல் ஒன்று வந்திருக்குது பாலா. ரிவில் நம்பர் AAE 9632 இலக்கமுடைய பச்சை வர்ண பஜாஜ் 4 ஸ்டாக். பாலா இதில் வந்து இப்போ நார்மலாக வந்து இந்த வீலெல்லாம் வந்து 2013-14 தான் இருக்கணும். நம்மளாக தானே வரும். இதில் வந்து அப்படி இருந்தால் கூட வந்து இன்றைக்கி வந்து 4-5 கை மாறி இருக்கும். ஆனால் வந்து இது ஒரே உடைய கார் ஃபர்ஸ்ட் ஓனர்லேயே தான் இருக்குது. ஓடின மைலேஜ் கூட வந்து 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஒரு வயசாளி ஒருத்தர் தான் வச்சு பாவிச்சார். பெருசாக ஓட்டம் இல்லை. ஸோ யாருமே எங்களுக்கு ஒரு குவாலிட்டி 3 வீல் ஒன்று வேணுங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் ஓனராக இருக்கணும், மைலேஜும் குறவாக இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்து எடுக்கலாம். இந்த தட்டெல்லாம் பாருங்க பிடிக்குன்னு சொல்லி தட்டு எல்லாமே நீட்டாகவே இருக்குது. தட்டு எல்லாமே நல்லா நீட்டாகவே இருக்குது. அது மாதிரி வெளியில் எல்லாமே நல்ல வளமாக நல்லா இருக்குது. ஆமாங்க. இந்த வானத்தை பாவிச்சவர்கிட்ட நம்ம வேண்டும் போது அவர் வந்து இந்த கேட்லாக்லேருந்து வச்சுருக்காங்க. சில எல்லா வீடுகளையும் அப்படி வைக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ ஸோ ரொம்ப நமக்கு ஒரு நல்ல வீல் ஒன்று வேணும், ஃபர்ஸ்ட் ஓனராக இருக்கணும், அதுவும் குறைஞ்ச மைலேஜ்னால் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த முழு விலையுமே 14,90,000 சொல்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கும் வீல்கள் விலை கூடிக்கிட்டு போகுது. அது கண்டிஷனை பொறுத்து தான். இந்த வீல் நம்ம சொல்கிற விலை பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மீண்டும் ஒருக்கா சொல்லி 14,90,000 ஆரம்ப விலை சொல்கிறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம். லீசிங் இருக்காதுக்கும் லீசிங் எடுக்கலாம். கிட்டத்தட்ட 11 லட்சம் வரையும் ட்ரை பண்ணலாம். 19க்கு மேலேயும் 11 வரைக்கும் எடுக்கலாங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நிஷான் நிற்கிது. 301-22-65 இலக்கமுடைய நிஷான் மார்ச் K11. ஆமாம் பாலா, என்னுடைய பார்வையாளர்களே நீங்கள்லாம் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு சின்ன காரம் வேணும், அது ஒட்டோ கியராக இருக்கணும், அதுவும் வந்து ஜப்பான் காராகவும் இருக்கணும், இப்போ விற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டைலிஷ் காராக அப்படின்னா வந்து உங்களோட செலெக்ஷன் சரியான செலெக்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை விட இந்த ஜங்கல் க்ரீனில் டீப் க்ரீனுங்க ஒரு அழகான கலர். அதே மாதிரி உள்ளுக்கு இன்டீரியலாக இருக்கலாம், டயர் வளங்களாக இருக்கும். டயரெல்லாம் வந்து பாருங்கள் பாலா சொல்லுவார் கண்டிஷன் எத்தனை வீதம் நீங்களே வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள் இப்படி டயர் ஒரு 90 இல்லைங்க, புது டயருங்க. நான் 100க்கு 100 எந்த ஒரு வண்டிக்கு சொல்கிறது இல்லைங்க, புது டயர். ஓகே, இன்டீரியரில் பாருங்கள். அது மாதிரி உள்ளுக்கும் வந்து பின்னுக்கும் கூடி இடங்கள் வந்து நிஷான் சொன்னாலே தெரியும். ஸ்பேஸ் எல்லாமே நல்ல அழகாக இருக்கும். மற்றபடி இந்த கார்கள் வந்து ஒரு என்ன எவ்வளோ கார்கள் ஜப்பான் கார்கள் வந்து சின்ன கார்கள் வந்தாலுமே இது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் எடுத்தால் ரொம்ப அழகாக இருக்கும். பாலா அவர்களே பாருங்கள், இந்த லைட்ஸாக இருக்கலாம், இந்த பின்னுக்கு வர இந்த ரேயிட்ட வைஃபர் வந்த மாடல். ஸோ K11 வந்து இதுகள் வந்து எப்பயுமே ஸ்டாண்டர்ட் மார்க்கெட்டில் வந்து குறையாமல் வந்து எல்லோரும் விரும்பி ஓடக்கூடிய கார்கள் இதுவும் ஒன்று. ஸோ இதன் ஆரம்ப விலை 29,50,000 சொல்கிறேன். என்னுடைய பாட்டுக்கையாளர்களே வந்து பாருங்கள், வந்து பார்த்துட்டு பிடிச்சா வந்து விலையை பேசலாம். வித்தியாசமான டபுள் கேப்பனே. ஆமாங்க, என்கிட்ட வந்து ஒரு கேப் ஒன்று ஸ்டாடா கேப் ஒன்று வந்திருக்கு. 253-3293 அப்படின்ற ஒரு கேப் 4 வீல் உள்ள கேப் ஒன்று. ஸோ என்னுடைய பார்வையாளர்கள் இது ஆரம்ப விலையை வந்து நாங்கள் வந்து 59,50,000 தான் சொல்கிறோம். இதுதான் கடைசி விலை. கொஞ்சம் சின்ன ஒரு அட்ஜஸ்ட் பண்ணலாம். யாருமே டபுள் கேப் வேணும், அது மிஸ்ஸி கேப்பாக இருக்கணும், 4 வீலாக இருக்கணும். எங்களுக்கு வந்து தோட்டங்களுக்கு ஓடுற மாதிரி இல்லாட்டி ஹெவி ரன்னிங், அதாவது இதனால் அடிக்கடி பாவிக்கக்கூடிய 4-5 ஸ்டாப்பை ஏற்றிக்கிட்டு போகணும், பின்னுக்கு சாமானும் ஏற்றிட்டு போகணும்னா ஒரு ஐடியல் கேப்புங்க. இது L200 ஸ்டாடா அப்படின்ற ஒரு மாடல் மிஸ்ஸிபிசியில். ஸோ இது வந்து நான் இப்போ தான் வந்துச்சுங்க. இது நார்மலாக உள்ளுக்கு காட்டுற அளவுக்கு என்னென்னா வந்து கழுவவே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குது. கழுவி காட்டினா தான் அழகாக இருக்கும். ஸோ ஏன் உங்களுக்கு வந்து முன் அறிவித்தலாக இருக்கிறோம் என்னென்னா வந்து இப்படி ஒரு வண்டி ஒன்று இருக்கும் அப்படின்றதுக்காக பாலா கேட்டதுக்காக 253-3293 ஒரு கேப் ஒன்று வந்திருக்கு. 4 வீலரில் முழு விலையுமே 59,50,000 தான் சொல்கிறோம். என்னுடைய பார்வையாளர்களை நிச்சயமாக சின்ன ஒரு கணக்கு குறைக்கலாம். இதை விட பார்த்தீங்கன்னா மிச்ச வாகனம் எல்லாமே நாங்கள் ஏற்கனவே போட்டது. அதில் புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி வாகனத்தையும் விலை மாற்றம்னு சொல்லிட்டு போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 17-97-39 இலக்கமுடைய மிஷிபிசி கார் ஒன்று இருக்குங்க. அது முழு விலையுமே வந்து 1350 இது விலை. அது பார்த்தீங்கன்னா மகேந்திராண்ட 575 DI இந்த ஒரு டிராக்டர் நிற்கிது. இது இந்த விலை 1750.
அடுத்து பார்த்தீங்கன்னா மிட்சுபிஷி FT35 நிற்கிது இதுன்ற விலை 1650. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா JH 8799 இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ பேக்கரி ஆட்டோ. பேக்கரி ஆட்டோ மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து முழு விலையுமே வந்து 5 லட்சம் ரூபா. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டொயோட்டா கவுர்லா நிற்கிது 7 Series 0792 இலக்கமுடைய டொயோட்டா கவுர்லா நல்ல ஒரு ப்ரௌன் கலர். இது என்ன மாதிரி விலையில் வந்து முழு விலையுமே 1350. கண்டிஷன் வந்து நல்ல கண்டிஷன் தான் அந்த வேலை நல்ல காருங்க. அதே மாதிரி இது ஏற்கனவே போட்ட வீடியோ ஏன் போடுறோம் அப்படின்னா புதிய பார்வையாளர் இருப்பீங்க அதுக்காக போடுற வீடியோ. செரிக்கி கியூ இந்த பாடி கிட் உள்ளது பேக் கலர் ஒரு அழகான காரு. மற்றபடி என்னன்னா வந்து விலை குறைவு 20 லட்சம் ரூபா தான் சொல்கிறோம். வாங்க விலையை பேசலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டவுனஸ் இங்கிலீஷ் நம்பர் GF 3777 அப்படின்ற இலக்கத்தை உடைய ஒரு டவுனஸ் வேன் இருக்கின்றது. 7 பேர் போகக்கூடிய டுவெலேசி உள்ள ஒரு ஜப்பான் வாகனம். முழு விலையுமே வந்து 62 லட்ச ரூபா சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஹேந்திராட சின்ன படி ஒன்று இருக்குது 3 எழுத்து 2017ஆம் ஆண்டு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர். இதன் முழு விலையுமே 1750. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எல்லா வாகனம் நாங்கள் போட்டது அதோட வாகனத்தின் முடலையும் விலை மாத்திரம் எல்லாமே சொல்லிட்டு போகிறோம். அடுத்ததுக்கிட்ட நிஷன் நிஷான் FB15 கார் இருக்குது. முழு விலையுமே வந்து 42 ரூபா விலை. அதே மாதிரி KO முழு விலையுமே டாட்டா நேனோ அப்படின்ற கார் வந்து முழு விலையுமே 16 ரூபா விலை குறைக்கப்படும். அதே மாதிரி வாங்க 17-86-07 இருக்கக்கூடிய நிஷன் மார்ச் இது முழு விலையுமே 16 லட்சம் ரூபா. நல்ல பெட்ரோல் செய்யக்கூடிய ஒரு கார் ஒன்று வேணும்னா வந்து உங்களுக்கு உண்மையிலே வந்து நல்ல ஐடியலான கார் வந்து லாங் ட்ரிப்புக்கு போகலாம். வாங்க அடுத்த வீடியோவுக்கு போவோம். ஒரு டர்போ வேகன் போட்டிருக்காங்க. டர்போ வேகன் இல்லைங்க, இது வந்து இந்தியன் நாட்டு தயாரிப்பான மருட்டி ஜிப்சி அப்படின்ற வேன் ஆண்டே போட்டாங்க ஃபுல் வீடியோ இதெல்லாம் கொண்டு உங்களை வெளியில் ஃபுல்லாக காடி வீடியோ போட்டாங்க விளக்கமாக. அதே நாங்கள் லிங்கில் தாரம் பாருங்க. இதுன்ற விலை இதில் வந்து முழு விலையுமே 26 ஒட்டோ கியர் 4 வீல் உள்ள மலிக்கவன் 4 வீல் இல்லை சின்ன குட்டி ஜிப் ஒன்று 26,50,000 ரூபா. அதே மாதிரி பஜாஜ் குவிட் பார்த்தீங்கன்னா GW 18-14 இருக்கக்கூடிய பஜாஜ் குவிட் இதில் முழு விலையுமே 1250. நானும் பாலாம் சேர்ந்து இன்னைக்கு வந்து திகதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4ஆம் திகதி 7ஆம் மாதம் 2026ஆம் தேதி எங்களுக்கு வந்திருக்கு. புதிய அப்டேட்டுகளை எங்களுடைய பாலா அவர்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணார். இப்போ ஸோ இன்னைக்கு பார்த்துருக்கீங்க வந்து 5 வாகனங்கள் பார்த்துருக்கீங்க. அதாவது ஒரு முச்சக்கர லொரி ஒன்று, அதே மாதிரி ஒரு முச்சக்கர 3 வீல் பச்சை கலர் பார்த்தீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க நிசான் மார்ச் ஒன்று பார்த்துருக்கீங்க. ஸோ அதே மாதிரி நிசான் ப்ரீமியரா கார்னு பார்த்துருக்கீங்க. அதன் விலை 3650. இதன் விலை வந்து 1490. அதே மாதிரி இந்த நிசான் மார்ச்சிட விலை வந்து 29,50,000 மட்டுமே. அதே மாதிரி அங்கே ஒரு கேப் ஒன்று பார்த்தீங்க சிகப்பு கலர் 200 கேப். அதன் விலை வந்து 59,50,000 தான் ஆரம்ப விலை. இதில் உள்ள எல்லாத்துல விலைகளும் மிச்சம் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு வீடியோ போட்டோம். அதில் விலையுமே உங்களுக்கு சோடன் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சுக்கிறோம். ஆமாங்க, இன்றைக்கி வந்து என்னென்னா வந்து நிறைய பேருக்கு பார்வையாளர்களுக்கு வந்து டைம் இருக்காது. நம்ம வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கணும். நமக்கு ஏற்கனவே பாலாவும் நானும் ஐடியா பண்ணுவோம். எல்லாம் குறைச்சி எல்லாம் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கின்ற வரை நானும் பாலாவும் SS காசி.